ஹலோ வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க மகேஷ். இன்னைக்கு நம்ம ஒரு கிரிக்கெட் கேம் தான் விளையாட போகிறோம். இது வந்து ஒரு ஐபிஎல் டைப் ஆஃப் கேம் தான் ஆட போகிறோம். அதாவது T20 நம்ம சென்னை மற்ற டீம்ஸ் இருக்கிறதா வச்சுக்க போகிறேன் நான் இப்போ. ஸோ நம்ம டீம் செலக்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு பர்சன் இருக்கார். அவர் பேர் கார்த்திக். என்ன கார்த்திக்? ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கேம் விளையாட போகிறோம். ஸோ அதனால் இப்போ வந்து ஜஸ்ட்டு டீம் வைஸ் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ண மகேஷ். ஓகே, செலக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா சென்னை எடுத்துக்கலாம். என்ன சொல்கிறீங்க? சென்னை. வேற என்ன டீம் சொல்லலாம்? நீங்கள் சொல்லுங்கள் கார்த்திக், என்ன டீம்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லுங்கள். அகமதாபாத் வைக்கலாம். அகமதாபாத். ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் லக்னோ நல்ல டீமாப்பா. நல்ல டீமாக தான் இருக்கும். ஓகே. மும்பை ஆஸ் யூஷுவல். பெங்களூர் வைக்கலாம். லாஸ்ட்டாக நீங்கள் என்ன சொல்லுங்கள்? லாஸ்ட்டாக பஞ்சாப் பவர். சரி மக்களே, நாங்கள் டீம் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ உள்ள போகிறது பிளேயர்ஸ் டீம். இப்போ நம்ம சென்னை தான் ஆட போகிறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் சென்னை பஞ்சாப் பவர். ஓகே, இப்போ நான் சென்னையா இருக்க போறேன், கார்த்திக் பஞ்சாப் பவரா இருக்க போறாரு. இப்போ நம்ம பவரை காட்டுவோமா? மேட்ச் செட்டிங்ஸ் வந்து ஹார்ட்ல இருக்கட்டுமா? கார்த்திக், நீங்க என்ன சொல்றீங்க? ஆடே இருக்கட்டும். ஆடே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆடி இருக்கட்டுமா? சரி, நம்ம போன வாட்டி மீடியமில் விளாடணும் மக்களே. இந்த வாட்டி ஹார்ட் வச்சுருக்கோம். ஹார்டில் ஈஸியாக 6 and 4 எல்லாம் அடிக்க முடியாது. இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம். கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். சென்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் காட்ட மாட்டேங்குது மக்கள். என்ன பண்ணுறது இல்லை, ப்ளூ வச்சுக்கலாம். ஆனால் பஞ்சாப் பாருங்க, நல்லா வைப்ரண்ட்டான கலராக இருக்குது பாருங்க, ஆரஞ்சு. சென்னைக்கு எப்போதுமே எல்லோ தான். ஆமாம், இந்த கிரிக்கெட் 2022 அதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் தான் இருக்குது. ஆனால் சென்னைக்கு 22 சென்னைக்கு எல்லோ கலர் இல்லை. பரவாயில்ல, நம்ம இந்தியன் டீம் கலராக இருக்குது. எனிவே, அப்புறம் சொல்லுங்கள் கார்த்திக், நீங்கள் எவ்வளோ கேம் இன்ட்ரெஸ்ட்? உங்களுக்கு கேம்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக விளாடுவீங்களா? கிரிக்கெட்டில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு சொல்லுங்கள். கிரிக்கெட்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா வெறுமே ஐபிஎல் மட்டும்தான் ஆக்சுவலாக பார்ப்பேன். ஸோ விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இங்கே வந்து தான் நான் விளையாடுறது. ஓகே, கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்த்துருக்கீங்க? ரீசெண்டாக சென்னை மேட்ச் எப்படி போச்சு? உங்களுக்கு என்ன, உங்களோட ஒப்பீனியன் என்ன சொல்லுங்க. சென்னை மேட்ச் நல்லபடியாக போச்சு. ஆனால் வந்து கடைசியில் ஜெயிக்காம தான் இருக்காங்க. அவங்க முக்கால்வாசி 3 மேட்ச் தோத்துட்டாங்க. ஒரு மேட்ச் தான் இப்போ ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 10 மேட்ச் ஜெயிச்சாதான் அவங்களால உள்ளே போக முடியும். ஸோ அதுக்கு ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக தேவைப்படும். கண்டிப்பாக நீங்கள் சொன்னது கரெக்டு தான். அவங்க லிஜெண்ட் டீமு. ஸோ அந்த லெஜண்ட் டீம் வந்து கொஞ்சம் முயற்சி இன்னும் எடுக்கணும். ஏன்னா இப்போ எல்லா பசங்களும் சின்ன பசங்களாம் வந்து ஆடுறாங்க மற்ற டீம்ஸில். ஸோ அவங்கெல்லாம் நல்லா ஆடுறதுனால நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. பார்க்கலாம். ஓகே, பஞ்சாப் பவர் வந்து டாஸ் வின் பண்ணி ஓகே நம்ம தான் பவுல் பண்ண போகிறோம். அவங்க பேட் பண்ண போகிறாங்க பஞ்சாப் பவர்ஸு. பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி யூஸ்வலாக நான் வந்து சிமுலேட் பண்ணுவேன். பட் இந்த வாட்டி பவுல் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஆப்போனன்ட் வந்து கார்த்திக், அவர் விளையாட போகிறார் பஞ்சாப். ஸோ நம்ம வந்து இந்த வாட்டி உங்களுக்கு பவுலிங் கொடுக்க போகிறோம். பவுலிங்கும் எப்படி இருக்குன்னு, என்னோடய பவுலிங்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. பட் இந்த கேம் 60 நிமிஷத்துக்குள்ளே நம்ம விளையாடி முடிக்கணும். இல்லாட்டி 60 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கேம் நம்ம விளாட்னாலும் அது ரெக்கார்ட் ஆகாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக ஆடுறது பெட்டர். சரி கைஸ் மக்களே, நான் ஃபர்ஸ்ட் பால் போட போகிறேன்.
பாருங்க. Oh. இதுக்கெல்லாம் கேட்குறாங்க மக்களே. நம்ம கேட்க வேணாம், ஏன்னா நம்ம அதெல்லாம் அந்த இடத்துல இன்னும் போல. ஓ, ஃபுட்பால். விக்கெட் இல்லை மக்களே, எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு இது விக்கெட் இல்லை, நான் கேட்க போறது இல்லை. போட்டு பார்ப்போம். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஆமா, 4 போக வாய்ப்பு உண்டு. தடுத்துட்டாரு. ப்ராபப்ளி அது 4 இல்லை. அவர் பவுண்டரியில படலை, பாடி படலை. ஆனா இவங்க 2 ஓடிட்டாங்க நம்புறேன். ஸ்ட்ரைட் ரைட். வாவ் மக்களே, 4 அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம கொஞ்சம் உஷாராக தான் போடணும். சாரிமா, சாரி. ஓகே மக்களே, ஃபீல்டிங்கை மாற்றி பார்ப்போமா? நான் மாற்ற போகிறேன். ஓட முடியல, கஷ்டமா இருக்கு. கார்த்திக் அவருக்கு கஷ்டமா இருக்கான், ஓட முடியலன்னு சொல்றாரு. அதுதான் நம்மளுக்கும் வேணும். ஒன் ரன் போயிடும். ஆமா, மக்களே, சிக்ஸர். இந்த இன்னிங்ஸ்ல முதல் 6. கார்த்திக் அடிச்சிருக்கார். வெரி குட் கார்த்திக், நல்லா அடிக்கிறீங்க. தேங்க்யூ. ஓ, good bowling. Sorry மக்களே, சாரி மிஸ்டர் கார்த்திக். ஓகே, பால் நல்லா போடலாம். நான் கவனிப்பு வேற இடத்துல இருந்தது. ஃபீல்டிங் மாற்ற வேண்டியிருக்கும். மக்களே, 4 அடிச்சிட்டார். ஓவர் முடிஞ்சது. பவுலரை மாத்தலாம். ஃபீல்டிங் மாத்திடலாம்.
கிக் மாற்றியாச்சு. ஸ்பின் எடுத்திருக்கேன் மக்களே. ஓ மக்களே பாத்தீங்களா, என் பவுலிங் எப்படி போயிட்டு இருக்கு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்பின் விளையாட முடியல. ஃபாஸ்ட் பவுலிங் ஈஸியாக விளையாடிடலாம், பட் ஸ்பின் விளையாடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மக்களே கார்த்திக் சொன்னதை கேட்டுருந்தீங்களா? ஸ்பின் விளையாட முடியலையா, ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கான். மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ்க்கு ஸ்பின்னு தான் கொஞ்சம் தொந்தரவு. ஈவன் ஸ்பின் பவுலர்ஸ்க்கே ஸ்பின்னு தான் தொந்தரவு. நான் இனி சேர்த்து தான் சொல்லிக்கிறேன். மைடன் ஓவர். ஆமா, மறுபடியும் ஸ்பின் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இவங்க ரன் எடுத்தாங்கன்னா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் மிஸ்டர் கார்த்திக் பத்தி சொல்லவே வேணாம், அடிச்சு கிளிக்க பாரு. நீங்க பார்க்க தானே போறீங்க. இவரை வந்து வச்சு செய்யணும்னா ஸ்பின்னரால தான் முடியும். ஆனா இவர் என்ன நல்லாவே வச்சு செய்வாரு, அதையும் பாருங்க. ஃபோர் போக வேண்டியது, நல்ல வேலை ஸ்லோவா போச்சு. ஃபோர் தான் நானும் எதிர்பார்த்தேன். எதிர்பார்க்கறதெல்லாம் நடக்கிறது இல்லை. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இது வைடா? ஆமா வைடு. குட் ரன்னிங். மக்களே நேற்றுக்கு இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்களா? WWE ஒரு டாக் டீம் கேம் அப்லோட் பண்ணியிருந்தேன். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ்னா கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் WWE கேம்ஸ் எல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ண தான் நான் ஃபர்தராக அந்த கேமோட மற்ற கேம்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப முடியும், அப்டேட் பண்ண முடியும். உங்களுக்கு விதவிதமான கேம் எல்லாம் போட்டு கொடுக்க முடியும். ஓ கேட்ச் ட்ராப்பா? ஒன் pitch. ஓகே. ரன் அவுட்டுக்காக ட்ரை பண்ணா ஓடலை, பண்ணிட்டாங்க. இல்லாட்டி கண்டிப்பாக அது ரன் அவுட்டு. ஓ மக்களே, இது விக்கெட்டு வேற லெவலு. ஸ்டம்ப்ல பட்டு தூக்கி சாப்பிட்டாச்சே. என்ன மிஸ்டர் கார்த்திக் சொல்லுங்க. அது ஆரம்பத்துலேருந்தே கஷ்டமாக தான் இருக்குது ஸ்பின் ஆடுறது. இப்போ ஃபைனலாக அவுட் ஆகிட்டேன். முயற்சி செய்வோம். செய்யுங்க, உங்கள் முயற்சிக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எந்த விக்கெட்டை சூஸ் பண்ண செலக்ட் பண்ணுங்க பேட்ஸ்மேனு. ஓகே, லிவிங்ஸ்டான். Wide.
மக்களே தேர்ட் அம்பையர் அவுட்டு தான். எனக்கு தெரிஞ்சு அவுட்டு தான். என்ன மிஸ்டர் கார்த்திக், சொதப்பல். கேம்னா சொதப்பல் வரதான் செய்யும். அதையும் தாண்டி ஜெயித்து காட்டுவோம். ஸோ 20 ஓவர்ஸ் மேட்ச் கொஞ்சம் பொறுமையாக தான் ஆடணும். கண்டிப்பா. ஏன்னா முன்னாடி 10 ஓவர்ஸ் மேட்ச் நீங்கள் ஆடினீங்க. ஆமா, படலை இருந்தாலும் நான் கொடுக்கல. ஃபோர் அடிச்சிட்டாங்க மக்களே, 4 அடிச்சிட்டாங்க. 2 விக்கெட் போனதுனால அவங்களுக்கு வெறி வந்துச்சு போல இருக்கு. நீங்கள் சொல்லுங்க, அவங்க ஜெயிப்பாங்களா இந்த மேட்ச்சில்? இன்னும் நம்ம ஜெயிப்போமா? நம்ம பேட்டிங் இன்னும் நம்ம பார்க்கல, யாரும் ஆட வரல, நமக்கு டேர்ன் வரல. டேர்ன் வந்தோன்னா அவங்க போலிங்க பார்ப்போம். கேட்ச், விக்கெட். மக்களே தூக்கி சாப்பிட்டாச்சே 3வது விக்கெட்டை. மிஸ்டர் கார்த்திக், எஸ், ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்துட்டீங்க. பயஸ்டோ போயிருக்காரு. ஒரே ஓவரில் 3 விக்கெட். சாரி. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி ஸ்பின்னர் ரொம்ப கஷ்டம் தான் உங்களுக்கு. ஹார்டு வச்சதுனால தான் மக்களே இவ்வளோ விஷயம். இதில் ஹார்ட் அடிச்சுன்னு ஒன்று வேற இருக்கு. அதெல்லாம் வச்சா ஒரு ஓவர்லேயே 4-5 விக்கெட் வாய்ப்பு இருக்கு. இவ்வளோ தூரம் வருமானதும் தெரியாது. மிஸ்டர் கார்த்திக்கு ஹார்டஸ்ட் வச்சு விளையாடணுன்றது இன்ட்ரெஸ்ட் இருக்கு. என்ன சொல்லுங்க கார்த்திக்? ஆமாம், ஆர்டஸ்ட் வச்சு ஆடினா தான் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தெரியும் எங்கே எப்படி ஆடணுன்றது. பட் ஆடே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இதில் முயற்சி செஞ்சு ஜெயிக்கணும்னு பார்க்கலாம். நீங்கள் ஜெயிப்பீங்க, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா மகேஷ் பொறுத்த வரைக்கும் போலிங் நல்லா போடுவார். அதே மாதிரி தான் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா பேட் பண்ணுவார், அடிச்சு தூக்குவார். அதனால தான் நான் அவருக்காக ஸ்பின்னை தான் எடுத்து வந்திருக்கேன். இல்லாட்டி வெளுத்து வாங்கி ஒரு தலைவர். ஆஹா, கேட்ச். அவர் குதிச்சு பிடிக்கலாமே, ட்ராப் பண்ணிட்டாரு. போக வாய்ப்பு இல்லை, போகாது. 3வது ரன் ஓட வேண்டாம். ஓடிட்டீங்கன்னா கொஞ்சம் சிரமம் தான். 3 ரன் ஓடிட்டீங்களா? இல்லை, 2 ரன் தான். 2 ரன் தான். ஓகே, ஸ்டம்ப் பண்ணியிருக்கலாம். ஆமாம், ஃபோர். மக்களே 4 அடிச்சிட்டாரு கார்த்திக் அவர்கள். பஞ்சாப் பவர்ஸு பவர்ஃபுல்லான 4. போக வாய்ப்பு இல்லை. 2 ரன் தான். 2 ரன் தான். ஸ்ட்ரெயிட்டாக தான் அடிக்கிறாரு. அடுத்த வாட்டி ஃபீல்டிங்கை மாற்றி வச்சிடுறேன். மாற்றிடுவோம். மாற்றிட்டீங்களா? ஃபீல்டிங்கை மாற்றிருக்கேன். இருந்தும் நீங்கள் அடிக்க தான் போகிறீங்க. பால் வரது பொறுத்து தான் இருக்கு. எந்த பாலும் சந்திப்பீங்க.
எனக்கு தெரியும் உங்களோட ஆடி இருக்கிறது, நான் நிறைய வாட்டி ஆடி இருக்கேன். பண்ணிட்டீங்களா? மக்களே வந்துட்டாரு, வந்துட்டேன். அவர் வந்துட்டாரு, பின்னாடி வந்துட்டாரு. நாட் அவுட்டு, நல்லா தெரியுது. நாட் அவுட். தப்பிச்சிட்டாரு மக்களே. அடுத்த வாட்டி தூக்கி அடிப்போம். ரெண்டு ரன் ஓட்டுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓடிட்டாரு. ரிஸ்க் பட் ஓடிட்டா. என்ன கார்த்திக், நீங்க உங்களுக்கு ரிஸ்க் எல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரியாச்சே. பட் ஸ்பின்னில் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபாஸ்ட் பவுலிங்னா ஈஸியா அடிக்கலாம். ஒன் பிச்சா? ஒன் பிச். இது 2 ரன் ஓட முடியாது. வாய்ப்பில்லை ராஜா. எல்லா பாலும் கேட்குறீங்க? ஆமா, எல்லா பாலும் தான் கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா விக்கெட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விழுந்தது, அதுக்கப்புறம் விழவே மாட்டேங்குது. நீங்க உஷாராயிட்டீங்க. இது 20 ஓவர்ஸ் மேட்ச், அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் ஆடணும். 10 ஓவரும் சில 10 ஓவர்னால் இது வந்து ஃபாஸ்ட்டாக ஆடிடலாம். பட் 20 ஓவர்ஸ் கொஞ்சம் பொறுமையாக ஆடி ஒரு 120 130 எடுத்துன்னு வந்தால் 120 130 எடுக்கலாம். அட்லீஸ்ட் 120 வரணும். 600 வந்தானா கொஞ்சம் சேலஞ்சாக இருக்கும். கரெக்டு. சேலஞ்சு எனக்கு தான். நீங்கள் எடுத்துருவீங்க மகேஷ். உங்க பவுலிங் எனக்கு தெரியும். நீங்க எப்படி எடுக்க விடுவீங்களான்னு நான் பாக்குறேன். இது ஐ திங்க் அவுட்டு தான். வெளில வந்துட்டீங்களா? ஆமா. இல்ல போல இருக்கே. இல்ல, தப்பிச்சிட்டீங்க. ஆமா, ஜஸ்ட் மிஸ். ஆமா, கான்ஃபிடென்ட்டா ஆடுங்க. பத்து ஓவர்ல எவ்வளோ எடுப்பீங்க? 10 ஓவரில் 60 வரணும். ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பார்க்கலாம். ஒரு ஓவருக்கு 3 ரன்னா? லக்கு தான். ஃபீல்டிங் செட்டப் நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா வச்சிருக்கீங்க. நன்றி. ஸ்பின்னும் நல்லா அடிக்க முடியல, கஷ்டமாக தான் இருக்கு. நீங்க சடனா 6 அடிப்பீங்க, எனக்கு தெரியும். நான் பார்த்துருக்கேன். மக்களே சொல்லுங்க, 20 ஓவர்ல கார்த்திக் அவர் எவ்வளோ எடுப்பார்? இப்போ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த நேரத்துல அவர் எவ்வளோ எடுப்பார்? கிடைக்காது, அவர் ஓடிவிட்டார்.
பாசிபிள், ரன்ஸ் பாசிபிள். ஆனால் 2 ரன் பாசிபிள்னான்னு எனக்கு தெரியல. டேட்டா டச் பண்ணியாச்சு. பாசிபிள். 2 ரன் ஓடிட்டேன். நல்லது, நீங்கள் அடிச்சு விட்டீங்க. நான் கொஞ்சம் லேட்டாக எடுத்து விட்டேன். வைடு கார்த்திக் வந்துட்டீங்க. ஆனா வைடு கொடுப்பாங்களா? வைடு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய வாட்டி தேடம் பேர் நாட் அவுட் தான் கொடுக்குறாரு உங்களுக்குன்னு. அவுட்டும் வந்துச்சு மகேஷ். ஆமா, ஒரு வாட்டி. அது ஒரு ஓவர்ல 3 விக்கெட் எடுத்தீங்களா? ஆமா. அடிக்கடி வைடு போடுறீங்க. இது அவுட் இல்ல. வந்துட்டீங்க கார்த்திக், வந்துட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு நாட் அவுட். ஆனா இது பாத்தீங்கன்னா வைடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, வைடும் கொடுக்கறது இல்ல. கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கவர்மெண்ட் விட்டா வைடு வந்துடும். ஸோ இனிமே இப்படிதான் செய்யணும். கம்முன்னு விட்டுட்டீங்க. 2 வாட்டி 2 வைட வாங்கிட்டீங்க. நல்லது. மூணாவது வாட்டி விட்டீங்கன்னா இப்படிதான் நடக்கும் கார்த்திக். கரெக்ட் தான். நான் வைடுன்னு நினைச்சேன். எல்லாமே வைட் ஆகாது கார்த்திக், ஸ்பின் ஆயிடுது. ஆமா, ஏன்னா ஒரு ஸ்பின்னரு பவுலரு. மக்களே சொல்லுங்க, 10 ஓவரில் 60 ரன் எடுப்பாரா சொல்லுங்க. இன்னும் 2 பால்ல 60 ரன் வரணும், வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். அண்டு 15 ஓவரில் எவ்வளோ வருவாங்கன்னு சொல்லுங்க. 20 ஓவரில் எவ்வளோ வருவாங்கன்னு சொல்லுங்க. ஆல் அவுட் ஆக முடியுமான்னு எனக்கு தெரியல. என்ன கார்த்திக் சொல்றீங்க? ஆல் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச அளவு 20 ஓவர் ஆட பார்க்குறேன். உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த கான்ஃபிடென்ட் தான். 20 ஓவர் ஆட பார்க்குறேன்னு சொன்னது நல்லது. அந்த கான்ஃபிடென்ட் தான் நீங்கள் ஆல் அவுட் ஆக மாட்டீங்க கார்த்திக். தேங்க்யூ மகேஷ். ரன் அவுட் 1 ரன் தான் எடுத்தேன். பரவாயில்ல. 10 ஓவர் 60 வரும் பார்த்தேன், 55 தான் வந்திருக்கு. ஓகே, 15 ஓவரில் நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்க? எனி ஐடியா? 80 ரன் வரும்னு எதிர்பார்க்குறேன். 15 ஓவரில் 80 ரன்னு. அப்போ தான் அடுத்த 20வது ஓவரில் ஒரு 120 வந்தா நல்ல விஷயம். கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, கொடுத்தாரு. சொல்லுங்க மக்களே, கேம் எப்படி போயிட்டு இருக்கு? சூடா போயிட்டு இருக்கா? நல்லா ஹீட்டப் ஆகிட்டு இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கெல்லாம் கிரிக்கெட் விளையாட பிடிக்குமோ, அவங்களாம் யாருக்கு கிரிக்கெட் பார்க்க பிடிக்குமோ அவங்களாம் ஷேர் பண்ணுங்க. ஃபுல்லாக பாருங்க வீடியோ. நம்ம கார்த்திக் அவர்கள் ஜெயிப்பாரா தோப்பாரா, இல்லை நான் ஜெயிப்பேனா தோப்பேனா பார்க்கலாம். ரொம்ப நேரமாக 4 6 அடிக்க முடியல. அதனால் கேம் கொஞ்சம் விறுவிறுன்னு போக மாட்டேங்குது. கரெக்ட் கார்த்திக். அடுத்த வாட்டி பவுலர் மாற்றுறேன். அப்போ உங்களால் முடியும் நம்புகிறேன்.
ஐ திங்க் இது அவுட்டு தான். விக்கெட் கீப்பர் வந்து கொஞ்சம் பின்னாடி கையை எடுத்து ஸ்டம்பில் போடும்போது தான் டைம் ஆச்சு. அது பண்ணாமையே போட்டிருந்தா விக்கெட்டு. இப்போ விக்கெட் இல்லை. நான் பவுலர் மாற்றலை, ஸ்பின்னுக்கு மாற்றலை. ஸோ கார்த்திக் அவர்கள் 4 அடித்து விட்டார்கள். நான் சொன்னபடியே இப்போ தான் கேம் விறுவிறுன்னு போகுது அவர்களை பொறுத்தவரை. ஆமாம், நம்மளை பொறுத்தவரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆட வேண்டும். ஆடுவோம், செய்வோம், செஞ்சு காட்டுவோம், காட்டிட்டோம். என்ன மக்களே, எப்படி சொல்லுங்க? விக்கெட்டு எப்படி எந்த பவுலர் போட்டாலும் விக்கெட்டு தான். 6க்கு தான் ட்ரை பண்ணேன், பட் அவுட் ஆகிடுது. ஸோ கார்த்திக், இது வந்து ஹார்டில் வச்சுருக்கோம். நீங்கள் 6 எப்போவுமே ட்ரை பண்ணாதீங்க, அது நல்லதுக்கு இல்லை. இது ஒரு டிப்ஸ் நான் கொடுக்குறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். ஓகே மகேஷ், முடிஞ்ச அளவுக்கு கிரவுண்டடாக அடிங்க. இல்லாட்டி உங்களுக்கு ஆப்பு நிச்சயம். இதுவும் 6 தான் ட்ரை பண்ணேன், பட் 4 போயிடுது. ஏன்னா நான் அங்கே இல்லை, அதனால போயிடுச்சு, ஃபாலோ பண்ண முடியல. என்ட்ரா அடிச்சிட்டாரு. மக்களே, கார்த்திக் சொன்னார் 15 ஓவரில் 80 ரன்னு. இப்போ 13 ஓவர்லேயே 80 ரன் எடுத்தாலும் எடுப்பார் போல இருக்கு. இன்னும் 3 ஓவர் இருக்கு மகேஷ். நீங்கள் எப்படியும் ஸ்பின்னு கொண்டு வந்துடுவீங்க. கொண்டு வந்துட்டீங்களே, சொல்லி வாயமுள்ள வந்துடுது. ஆமாம், இது ஓடி இருக்கலாம், ஏன்னா அவுட்டு கேட்டீங்க. ஆமாம், இங்கேயே திரும்பி போனீங்க. மக்களே, 2 ரன் ஓடிட்டாரு. பின்னாடியும் பிடிச்சி அமுக்க முடியல, பிடிச்சி செய்ய முடியல. உள்ளதான் இருக்காரு. அதான் என்ன இந்த அம்பையர் எல்லாத்துக்கும் கேட்டுக்கிறாரு. மக்களே, நான் பார்க்கல, நாட் அவுட்னு தெரியும் எனக்கு. வைடும் கொடுத்துட்டாங்க. அது வேற கொடுத்துட்டாங்களா மக்களே? கேமரா பயங்கரமா மூவ் ஆகுது. மக்களே, அவுட். வேற மாதிரி அவுட் ஆயிருக்கு மக்களே, வேற மாதிரி அவுட் ஆயிருக்கு. கேட்ச் தான். அவர் அடிச்சு விக்கெட் கீப்பர் பிடிச்சி அவுட். மக்களே, கேமராமேனுக்கே தெரியல எங்க பால் போச்சு. ஆமா, ஜெயராமன் பவுலிங். லெஃப்ட் கொஞ்சம் சான்ஸ் எடுக்கலாம் 6 அடிக்க. நீங்க ட்ரை பண்ணுங்க கார்த்திக். நான் பவுலர் மாத்தல, காரணமாக தான் ஃபாஸ்ட் பவுலர் வந்தாலும் அடிக்க முடியுது 4. ஏன்னா எப்பவுமே நம்ம விளையாடும் போது ஒரு ஃபாஸ்ட்டு ஒரு ஸ்பின்னு போட்டால் தான் பேட்ஸ்மேனுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். எல்லாமே ஸ்பின்னுன்னா அவங்க எப்படி போடுவாங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க, அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. மக்களே, விக்கெட். நான் கார்த்திக், சொல்லுங்க. இது விக்கெட்டுன்னு எதிர்பார்க்கல.
நான் ஒன் பிச்சுன்னு நினச்சேன், ஆனால் அவுட் ஆயிருக்கு. பாருங்க ரீப்ளே, நல்லா பிச் மாதிரி தெரியல. ஆமாம், பதினஞ்சு ஓவரில் 80 ரன்னு. அதுக்கு முன்னாடியே எடுத்துருவீங்கன்னு நான் சொன்னேன். பட் விக்கெட் 7 விக்கெட் கொடுத்துட்டேன் மகேஷ். ஸோ 20 ஓவர் வருமானு டவுட்டு தான். நம்ம பேசுனது ரன்னு தான் கார்த்திக், விக்கெட்டை பற்றி நம்ம பேசலை. நீங்கள் ஆல் அவுட் ஆக போகிறீங்கன்றது நான் சொல்லலை, அப்போ சொன்னது. ஆனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆகுன்றது நான் எண்ணி பார்க்கல. ஆவீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியல, எனக்கு டிபெண்ட்ஸ். இப்பயே வந்து 13 ஓவர் 7 விக்கெட் கொடுத்துட்டேன். ஸோ 14 ஓவர் போயின்னு இருக்கு. 80 ரன் எடுத்துட்டாரு. 15 ஓவரில் எடுக்க வேண்டியது 13 ஓவர்லேயே எடுத்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இவர் ஆல் அவுட் ஆக மாட்டார். ஆனால் இப்படி ஒன்றா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வந்துட்டேன். சும்மா ஃபயராக இருக்கீங்க கார்த்திக். டைவ் அடிச்சு. ஆமாம், இந்த ஃபயரு உங்கள் பேட்டிங்கில் தெரிக்கணும். அதாவது பிச் ஆயிடுச்சு. ஆனால் நல்ல அவுட் இல்லையா? அவுட் இல்லை, கீழே பட்டது. இங்கே யாரும் இல்லை, வந்துட்டாங்க. அல்லது ஓடிடுவார். கேமரா அங்கேயும் இங்கேயும் போகிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. நம்ம ஆமாம் கார்த்திக், கேமரா கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு போல இருக்கு. டெஸ்ட் மேட்ச் ஆடும்போது கொஞ்சம் தெரிஞ்சிடும். இப்போ நான் வந்து ஸ்பின்னு வச்சுருக்கோம். ஓடலை. ரன் ரேட் கரெக்டாக 6 இருக்கு. ஸோ 20 ஓவரில் ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் 120. எடுப்பீங்க நம்புறேன். பட் விக்கெட். ஆமாம், விக்கெட்டு ரொம்ப சீக்கிரம் விக்கெட் விழுது மக்களே. மிஸ்டர் கார்த்திக் கொஞ்சம் பதட்டமாக இருக்காரு, அதனால தான் விக்கெட்டாக இருக்கு போலக்கு. ஃப்ரீயாக ஆடுங்க கார்த்திக். கண்டிப்பாக மகேஷ், உங்கள் கோல் கண்டிப்பாக அடையும். நீங்கள் 120 எடுக்க வாய்ப்பு இருக்குது, இன்னும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பால் நிறையா இருக்குது, விக்கெட் தான் கம்மியாக இருக்குது. விக்கெட்டில் பொறுமையாக நீங்கள் ஆடினீங்கன்னா கண்டிப்பாக 120 எடுக்கலாம். அதுதான் முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் ஒரு ரன் தான் எடுக்க போகிறேன். 6 ட்ரை பண்ண போகிறது இல்லை. நல்லது கார்த்திக், வாய்ப்பு கிடைச்சா ட்ரை பண்ணுங்க. வாய்ப்பு கிடைச்சிது, நான் போல்ட் ஆயிடுது. மக்களே, மறுபடியும் ஒரு விக்கெட். பஞ்சாப் பவர்ஸ்க்கு கடைசி விக்கெட் ஆடுறார் மிஸ்டர் கார்த்திக். நீங்க சொல்லுங்க, இப்போ நீங்க எவ்வளவு ரன்னு மேக்ஸிமம் எடுப்பீங்க? I'm just trying for 100 runs at least. ஓகே, குட். நல்லது. வாழ்த்துக்கள், நீங்க எடுப்பீங்க நம்புறேன். தேங்க்யூ. பவுலரை நான் மாற்ற போறது இல்லை. மக்களே, ஒரு 4 போக வாய்ப்பு இல்லை. சுற்றி விளைச்சிருக்கோம், வச்சு செய்கிறோம். கார்த்திக், எஸ், ஒரு 4 ட்ரை பண்ணலாமே நீங்கள்? இல்லை மகேஷ், இப்போ நிறைய ட்ரை பண்ணனால தான் அவுட் ஆகிட்டேன் மகேஷ். கரெக்டு தான். ஸோ அட்லீஸ்ட் இந்த ஒரு விக்கெட்டாக தக்க வச்சுக்கணும் பார்க்குறேன், ஒரு 20 ஓவர் வரைக்கும்.
நல்லது. நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு 4 அடிக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, 6 அடித்தா தான் உங்களால் விக்கெட் வாய்ப்பு இருக்குது. 4 அடித்தா கிரவுண்டில் தான் அடிக்க போகிறீங்க பவுண்ட்ரிக்கு. அது ட்ரை தான் பண்ணுறேன். பட் ஃபீல்டிங் செட்டப் நல்லா வச்சுருக்கீங்க மகேஷ். என்னால் எதுவுமே பண்ண முடியல. மக்களே, ரிவ்யூ கேட்குறோம். எனக்கு தெரிஞ்சு இது விக்கெட் இல்லைன்ற மாதிரி ஒரு தாட் இருக்கு, இருந்தும் கேட்கலாம். கார்த்திக், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? விக்கெட்டா? விக்கெட் இல்லை, அது அவுட் சைட் லெக்கில் போகிறது. ஸோ ஸ்டெம்ப் எங்கேயோ இருக்குது, நான் கால் எங்கேயோ வச்சுருக்கேன். கரெக்ட் தான். பேட்லேயும் எதுவும் படலை. மக்களே, நான் சும்மா ட்ரை பண்ணேன், இருந்தும் அது விக்கெட் இல்லை. ஸோ ஓகே, நாட் அன் இஷ்யூ. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய விக்கெட் எடுத்திருக்கோம், இப்பவும் கடைசி விக்கெட் எடுப்போம். மக்களே, ஸ்பின் கொண்டு வந்திருக்கோம். ஷார்ட்ல ஸ்போர்ட்ஸ் இல்லை, தரையிலே அடிக்கிறதுனால ஃபோர்ஸ் இல்லை. வைட் ரிஸ்க்கு. மக்களே, நான் ஃபீல்டிங் மாற்றிக்கிறேன் பாருங்க. அவர் ரன் தான் ஓடுவார், ப்ராபப்ளி 100 எடுப்பார், அது எனக்கு தெரியும். ஹண்ட்ரட் கூட ப்ரெடிக்ட் பண்ண முடியாது மகேஷ், ஏன்னா இது வந்து 9th விக்கெட்டில். ஸோ எனி டைம் என்ன வேணாலும் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் ஆடணும். ஏன்னா இது வந்து நீங்கள் ஸ்பின் போடுறீங்க, எல்பிடபிள்யூ சான்ஸ் கூட நிறைய சான்சஸ் இருக்குது. அடிக்கடி நீங்கள் வேறு ஃபீல்டிங் செட்டப் மாற்றுறீங்க. நான் நம்ம 4 அடிக்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு ரன் தான் நான் ஓடிட்டு இருக்கேன். அந்த ஒரு ரன் கூட எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க போல இருக்குது. ஆமாம் கார்த்திக், நீங்கள் சாதாரண பிளேயர் இல்லைன்னு எனக்கு தெரியும். உங்களோட ஜெயிக்கணும்னா இந்த மாதிரி எதாவது பண்ணாதான் உண்டு. வைட் நம்ம ஒயிட்லேயே ஒரு ரன் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் போன தடவை 2 வைடு, 3வது பால் விக்கெட்டு. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் கார்த்திக். கரெக்டு தான் மகேஷ், பட் இருந்தாலும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது கன்ஃபார்ம் ஒயிட் தான் மக்களே. 100 எடுத்துட்டாங்க ஒயிட்லேயே, ஐ திங்க் ஸோ. 99 எடுத்துருவாங்க. அவ்வளோ சீக்கிரம் எடுக்க விட முடியுமா, அதையும் பார்ப்போம். எடுத்துட்டாங்க மக்களே. 100 பஞ்சாப் பவர்ஸ் 100 எடுத்தாச்சு. வெல் டன் கார்த்திக். தேங்க்யூ மகேஷ். குட் ஃபீல்டிங், வெரி குட், வெரி குட். Bowler changed. மக்களே, இன்னும் 3 ஓவர் தான். ஸோ இனிமேல் வர ரன்ஸ் எல்லாமே போனஸ் தான்.
ஏன்னா ஃபீல்டிங்லாம் நல்லா பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க நாட் ஆல் அவுட் ஆகாமல் இருப்பாங்கன்னு நம்புகிறேன். இவங்களோட பொறுமையாக ஆடுறதை பார்த்தா கண்டிப்பாக இவங்க ஆல் அவுட் ஆகாமல் தான் இருப்பாங்க 20 ஓவர்ஸில். அது நம்ம கையில் இல்லை மகேஷ். ரன் எடுக்க முடியல 100க்கு மேலே. நீங்கள் எடுப்பீங்க கார்த்திக், இப்போ எடுத்திருக்கீங்க. மக்களே சொல்லுங்க, இப்போ பவர் பஞ்சாப் பவர்ஸ் அவங்களோட ஸ்கோர் 20 ஓவர்ஸில் எவ்வளோ எடுப்பாங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கார்த்திக் எஸ், சொல்லுங்க, நீங்க 20 ஓவர்ஸ்ல எவ்வளோ எடுப்பீங்க? 20 ஓவர்ஸில் ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பெக்டிங் அட்லீஸ்ட் 110. கான்வே மக்களே, நம்ம கான்வே சென்னை சூப்பர் கிங்ஸில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் மேட்சஸில். லாஸ்ட் மேட்ச் வந்தார் சென்ட்ரல். ஆமாம், கார்த்திக் நீங்கள் 120 உங்களோட டார்கெட், எக்ஸ்பெக்டட் டார்கெட் ஸ்கோர் எஸ், அது வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கூட அடிக்கல மகேஷ். 4 அடிச்சாதான் 120 வரணும் இல்லை கார்த்திக். 2 runs 1 ரன்லேயும் எடுக்கலாம். இந்த இதுக்கெல்லாம் நீங்கள் ரிவ்யூ வச்சுருக்கலாம் மகேஷ். கண்டிப்பாக அவுட் ஆயிருக்கும். சீக்கிரமாக ரிவ்யூ எடுத்துட்டீங்க. பரவாயில்ல, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எக்ஸ்ட்ராஸ் தான் நிறைய போயின்னு இருக்கு. லெக் பை. ஆமாம், மக்களே ஃபைனல் ஓவர். கார்த்திக் சொல்லுங்க, சாரி சொல்லுங்க, நீங்க எவ்வளோ எடுப்பீங்க? 110 மகேஷ். 110 அட்லீஸ்ட் 120 சொல்லி 110 வந்திருக்கேன். 110 வரணும், பார்க்கலாம். நல்லது. நல்லா ஆடி இருக்கீங்க. ரெண்டு ரன் ஓடி இருக்கலாமே. அவுட் ஆயிருப்பேன் மகேஷ். நீங்க தான் ஃபயரா ஓடுறீங்க. நல்லா போடுறீங்க மகேஷ். பால் பட மாட்டேங்குது. 6 தான் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணுங்க. ஏன்னா கடைசி ஓவர்னால அவுட் ஆனாலும் பரவாயில்லன்னு ட்ரை பண்ண அவுட் ஆயாச்சு. மக்களே விக்கெட், கடைசி விக்கெட், ஆல் அவுட். ஆல் அவுட் ஆக மாட்டார் பவர், பஞ்சாப் பவர்ஸ் ஆல் அவுட் ஆக மாட்டார் நினச்சேன். ஆனால் கடைசியில் சில பந்துகளாக இருந்தும் அவர் ஆல் அவுட் ஆகிவிட்டார். பரவாயில்ல, ஒரு ரன் அடிச்சிருக்கார். இப்போது
நம்ம டைம் நம்ம அடிக்கிறது தான் மேட்டர். மக்களே, எனக்கு நீங்கள் எவ்வளோ தடவை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் பவுலிங்கில் தான் எனக்கு எல்லாம் ஆட முடியும். பேட்டிங்கில் நீங்கள் தான் பார்த்துருக்கீங்களே ஆல்ரெடி. அதுவும் இப்போ ஹார்டில் வேறு வச்சுருக்கோம். எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது. பார்க்கலாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் போகுது பார்க்கலாம். அதுவும் நம்ம கார்த்திக்கிட்ட விளையாடுறது கொஞ்சம் ரிஸ்கியான மேட்ரு தான். பார்க்கலாம், பார்த்துருங்க நம்மளோட செகண்ட் இன்னிங்ஸ். சொல்லுங்க கார்த்திக், உங்க எக்ஸ்பீரியன்ஸ், பேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? பேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த வாட்டி தான் கொஞ்சம் 19.4 ஹவர்ஸ் வரைக்கும் ஆடி இருக்கேன். அதுவும் உங்கள் ஓவரில். ஏன்னா போன மேட்ச் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 13-14 ஓவரில் ஆல் அவுட் ஆகிடுவேன். 20 ஓவர்ஸ் வந்து முடிக்கணும்னு எதிர்பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் முடிக்க முடியல. ஓகே, பட் 107 இட்ஸ் குட் ஸ்கோர். ஆமாம், மீடியம் ஸ்கோர், ஈஸிலி சேசபிள் தான். கரெக்டு, ஈஸிலி சேசபிள் தான். பட் பார்க்கலாம் எப்படி போகுது. மக்களே, செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட்ஸ் நவ். எஸ், மக்களே, 2 ரன் ஓடியாச்சு. கார்த்திக், பால் டைரக்டா ஸ்டெப்ல பட்டுச்சா? பால் டேரக்டாக ஸ்டெம்பில் பட்டுருக்கு. பட் என் கை படலை. என் கை பட்டுருந்தா அவுட் ஆயிருக்கும். நல்லது, தப்பிச்சேன். மக்களே பார்த்தீங்களா, சிக்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சாரி, 4 தான் நினைக்கிறேன். மக்களே, இதுலேயே நம்ம ஆரம்பத்திலேயே கொஞ்சம் ரன் எடுத்ததான் ஆகணும். இல்லைன்னா நம்மளுக்கு கஷ்டம். அதுவும் 5 ஓவருக்கு மேலெல்லாம் போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். விக்கெட். ஓ காட், மக்களே சாரி, ஸ்டம்ப்ல பட்டுச்சு. ஓ, ராங் ஷாட் மகேஷ். கரெக்ட், ஒத்துக்கிறேன். இரண்டாவது விக்கெட் மக்களே. ஃப்ளூக். லெஃப்ட் கொஞ்சம் கஷ்டம் தான் மக்களே, பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓ மக்களே, எனக்கு இந்த டைரக்ஷன்ல ஆடும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். சரி, பார்ப்போம் நெக்ஸ்ட் மேட்ச்ல. நெக்ஸ்ட் மேட்ச் எதுக்கு சொல்றீங்க மகேஷ்? ட்ரை பண்ணுங்க. இன்னும் 5 ஓவர் கூட முடியல. 2வது ஓவர் தான் போட்டு. நான் சொல்றது கார்த்திக், இந்த டைரக்ஷன்ல சொல்றேன். அதாவது பவுலிங்ல நீங்க பார்க்கும்போது இங்க நிக்கிறோம், எவ்வளவு பக்கத்துல ஸ்டெப் பக்கத்துல இல்லையா நிக்கணும், அது சொல்றது கார்த்திக். ஓகே,
ஏன்னா இங்கேருந்து லாங் டிஸ்டன்ஸில் எங்கே நிற்கிறதுன்னு நான் ஸ்டெடி ஆகிறதுக்குள்ளே நீங்கள் போட்டுறீங்க. மக்களே கவுன்சிங்களா ஹேட்ரிக் 3 விக்கெட் 3 பால். கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல. அதுவும் 3 விக்கெட்லாம் ஆகிற வாய்ப்பு இல்லை ஹேட்ரிக்ல. ஹேட்ரிக் ஆல்ரெடி ஆயிடுச்சு மகேஷ். ஆல்ரெடி ஹேட்ரிக் ஆயிடுச்சு, கரெக்ட் தான். நான் சொன்ன மாதிரி கார்த்திக் அவரோட விளையாடினா கொஞ்சம் ரிஸ்க் தான். அதுவும் நம்ம ஹார்ட்ல ஆடிட்டு இருக்கோம். என்ன கார்த்திக் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நோ பால் நோ பாலையும் கேட்குறீங்க நீங்க. ஃப்ரீ ஹிட் நல்லா அடிக்கலாமா மகேஷ்? முயற்சி பண்றேன். நீங்க போறதை பொறுத்து தான் எப்படி போட போறீங்க தெரியல. சொதப்பாம போட்டீங்கன்னா நான் அடிப்பேன். அட்லீஸ்ட் 1 ரன் எடுக்க முடிஞ்சுது. ரெண்டு ரன்னா எடுத்திருக்கோம். ஒன் ரன். மக்களே கார்த்திக் பவுலிங் பார்த்துருப்பீங்க. டிஃபிகல்ட்டி காட்டுறவர் அவரு. அதனால தான் என்ன 3 விக்கெட் தொடர்ந்து போச்சு. இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம், என்ன பண்ண முடியும் பார்ப்போம். ட்ரை பண்றீங்க? மக்களே இந்த ஹார்ட்ல 4 and 6 அடிக்கிறது கஷ்டம். அதையும் மீறி அடிச்சா அது லக்கு. நான் கார்த்திக் எல்லாத்துக்கும் சவுண்ட் விட்டுட்டு இருக்கீங்க. எல்லா பாலும் நீங்க கேட்டீங்க, அதே மாதிரி நானும் கேட்கறேன். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இது கேட்கவே வேண்டாம் மகேஷ். நான் எதிர்பார்த்தது தான் இவ்வளவு நேரம் ஓடிச்சு. இதில் லெஃப்ட் பேட்ஸ்மேன் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ விக்கெட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். கரெக்ட் தான். கிடையாது ஒரு பவுண்டரி. இது வைடா எனக்கு தெரிஞ்சு இப்படிதான் அவங்களுக்கு வைடு கொடுத்தாங்க. அவங்களுக்கு கொடுப்பாங்களா? கொடுத்துட்டாரு.
அவுட் ஆயிருக்க வேண்டியது ஒய்டு கொடுத்துட்டாங்க. அவன் ஜஸ்ட் மிஸ்ஸில் போச்சு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஜஸ்ட் மிஸ் படத்துக்கு முன்னாடி நான் அடிச்சு விடுவேன். எல்லாமே படும்னு நினைக்காதீங்க மிஸ்டர் கார்த்திக். பட்டிருக்கணும் மகேஷ். அதான் படலையே கார்த்திக். பட்டிருந்தானா இந்த இங்கே 5வது விக்கெட் போயிருக்கோம். பட்டா போக தான் போகுது. வந்தாச்சு. மக்களே, கார்த்திக் அவர்கள் ஸ்பின் எடுத்துன்னு வருவார் நினைக்கிறேன். நான் பார்க்குறேன் மகேஷ். பார்ப்போம். ஸ்பின்னுன்னா கார்த்திக்கு மட்டும் இல்லை, நமக்கும் சொதப்பும். ஆல்ரெடி பல சொதப்பல்கள் இருந்தாலும் மேட்சப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். பார்க்கலாம். போடலாமா மகேஷ்? போடுங்க கார்த்திக். எப்படியோ ஒரு ரன் எடுத்துடுறீங்க மகேஷ். எடுத்துதானே ஆகணும் கார்த்திக். ஒரு ரன் எடுத்தாலே ஜெயிச்சிருவீங்களே. எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டு இருக்கிறது சொல்லுங்க. நடுவில் ஏதாவது ஒரு ஃபோர் இது எடுத்து ஆகணும். அப்பதான் வேலைக்காகும். சாரி, பரவாயில்ல, வச்சுக்கோங்க கார்த்திக். உங்களுக்கு எப்படி சௌரியமோ அப்படி வச்சுக்கோங்க. நான் வெளியில வரல. மக்களே, அது அனதர் பவுண்டரி. வெளியில வரல. நம்ம கார்த்திக் வேற பவுலர் சூஸ் பண்ற. அதுவும் ஸ்பின் தான். பவுண்டரி இல்ல மக்களே, ஒரு ரன். 2 ரன் ஓட முடியல. ஆமா, மக்களே, அடுத்த பவுண்டரி. எட்ஜ் மக்களே, எட்ஜ் வேணாம். 100 ரன் ஓடல. ஆனால் வேற மாதிரி எட்ஜா போச்சு. நான் இங்கே அடிச்சு அங்கே போச்சு. ஃப்ரெண்டாக இருந்தது. 1 ரன் போதும். பவுண்டரி இல்லை. வேற பவுலர் சூஸ் பண்ற மிஸ்டர் கார்த்திக். ஸ்பின்னில் விக்கெட் எடுக்க முடியல.
ஆமா, ஒரு ரன்னு. கார்த்திக், நீங்க கடைசி 5 ஓவர்ல ஆடின மாதிரி தான் நான் இப்போ ஆடிக்கிட்டு இருக்கேன். விக்கெட் என்னால் எடுக்க முடியல மகேஷ். விக்கெட் எடுத்தாதான் நான் கேமுக்குள்ள வர முடியும். லாஸ்ட் ஒன் தான் பவுலிங். நீங்க ஆல்ரெடி 4 விக்கெட் வேற எடுத்திருக்கீங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையோ? 10 விக்கெட் எடுக்கணும் மகேஷ், அப்போதான் ஜெயிக்க முடியும். ஏன்னா இது 20 ஓவர் மேட்ச் இல்லை, சீக்கிரம் முடிக்கணும்னு பார்க்குறேன். கரெக்ட் தான். நீங்க என்ன முடிச்சீங்களே 19.3 ஓவர்ஸ்ல. ஆமா, அட்லீஸ்ட் 12 ஓவர்ஸ்லயே முடிக்கணும்னு பார்க்குறேன். முயற்சி பண்ணுங்க. எங்க போடுறாரு உங்க ஃபீல்டரு? 4 பேருக்கும்னு பார்த்தேன், அங்க அப்படி போடுறாரு. சேலஞ்ச் எடுக்கலாமா மகேஷ்? உங்க விருப்பம். எடுத்துட்டேன். என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லா இல்லாம பாத்துக்காதீங்க, யூஸ்ஃபுல்லான சேலஞ்ச் யூஸ் பண்ணுங்க. மக்களே சாரி, அவுட் சைட் லெக் தான் இது. மக்களே, கார்த்திக் நம்மள மாதிரியே பண்ணியிருக்காரு. நம்மளும் இந்த மாதிரி தான் ஏதோ பண்ணோம், சொதப்பின்னு. அவரும் இப்போ சொதப்பிட்டாரு. பரவாயில்ல, சொதப்பெல்லாம் வாழ்க்கையில் சகஜம் மக்களே. இது விக்கெட்டாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. உங்களால ரிவ்யூ கேட்கவும் முடியாது. நீ குட், நல்லது. பவுண்டரி போயிடுச்சு ஆல்மோஸ்ட். போலாமா வேணாமான்னு போயிட்டு இருக்கு. ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, வரும்போது அடிச்சு ஆகணும். அனதர் பவுண்டரி மக்களே. ஒரு ரன் போதும். ஒரு ரன் போதும். ஓவர் முடிஞ்சது மக்களே. ஆர்டர் சேஞ்சிங். இவர் தான் 4 விக்கெட் எடுத்தாரு. இவரை வச்சு போடுறாங்க, பார்ப்போம் என்னதான் பண்றாங்க. நம்ம எஃபர்ட்டை நம்ம காட்டுவோம். நீங்க என்ன சொல்றீங்க மக்களே?
ஒன்று போதும். ஏன்னா நோ பால்ல ரன் அவுட் உண்டு. உஷாரா ஓடாம. ஓ, சம பால் மக்களே, வேற லெவல். நல்லா ஸ்பின்னும் ஆச்சு பால் கொஞ்ச நேரத்தில். ஓ, நல்ல பால் கார்த்திக். தேங்க்யூ. விக்கெட் எடுக்க முடியல மகேஷ். ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை கார்த்திக், நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் காட்டணும், ட்ரை பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும். இது போதும். வைடு. சம பால், வேற லெவல் கார்த்திக். ஆனா நோ பால் மகேஷ், தெரியாம நோ பால் போட்டேன். அப்படிங்களா? ஓகே, ஃப்ரீ ஹிட் எனக்கு தான். ஒன்றும் பண்ண முடியாது. வர நோபால்லாம் ஒரு ரன் தான் வருது, இருந்தாலும் அந்த 1 ரன்னாவது வருது அக்கடை, அதுக்காக சந்தோஷப்படணும். பவுலர் சேஞ்சு, மீடியம் பவுலர். வேற வழி இல்லை, சம்டைம் ஷார்ட் வச்சாதான். முதல் 6 தேங்க்யூ இன்னிங்ஸ்ல. தேங்க்யூ. ஓடிதான் ஒன்று போதும். வந்தாச்சு உள்ள வந்தாச்சு. சாரி மகேஷ். பரவாயில்ல கார்த்திக். வைடு ப்ராபப்ளி. நல்ல பால் கார்த்திக். தேங்க்யூ. பட் மக்களே எப்படி ஜெயிச்சிருவாங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. ஈஸி. 62 பால் 33 ரன். ஸோ விக்கெட் எடுக்கிறது கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், வரமாட்டேங்குது. மக்களே அப்படி சொல்ல முடியாது, இவங்க ஏற்கனவே ஹேட்ரிக் விக்கெட்லாம் எடுத்திருக்காங்க. ஹேட்ரிக் விக்கெட் எடுத்தவங்களுக்கு இன்னும் ஒரு 4-5 விக்கெட் எடுத்தா தூக்கி சாப்பிட்டுடலாம் தெரியுமா? ஈஸியாக பண்ணிடலாம், தூக்கச்சிடலாம். என்ன கார்த்திக் சொல்லுங்க, ஹேட்ரிக் விக்கெட் இன்னொரு ஹேட்ரிக் விக்கெட் எடுக்க முடியுமா உங்களால? ஹேட்ரிக் விக்கெட் எடுக்கலாம் மகேஷ், பட் ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்களே, ஆக்சுவலாக 10 ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டிங் செட்டப் கூட நான் மாற்றவே இல்லை. ஸோ எனக்கு ஃபீல்டிங் செட்டப் கொஞ்சம் கஷ்டம் மாற்றுறது, ஏன்னா அது போய் செட்டிங்ஸில் போய் மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நான் இதை வச்சு அப்படியே ஆடின்னு இருக்கேன். பார்க்கலாம், அதையும் மீறி என்னால் விக்கெட் எடுக்க முடியுதான்றது அதுதான் சேலஞ்ச் எனக்கு. நீங்கள் ட்ரை பண்ணலாம் கார்த்திக், நான் வெயிட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபீல்டிங் செட்டப்பை மாற்றி ஒரு 5 நிமிஷம் மாற்றினா கூட நான் கவலை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அது எனக்கு மாற்ற தெரியாது மகேஷ், நீங்கள் தான் எனக்கு சொல்லணும், அதுதான் ப்ராப்ளம். சரி மாற்றுங்க, நான் சொல்கிறேன். இது எங்கே போனோம்?
இப்படிதான் செலக்ட் பண்ணணும். இதில் எது வேணுமோ உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. எங்கே ஃபீல்டிங் வைக்கணுமோ எப்படி வைக்கணுமோ அதை செட்டப் பண்ணிங்க. செட்டப் பண்ணிட்டு அப்ளை டு ஆல் கொடுத்துருங்க. மக்களே, கார்த்திக் அவர்கள் ஃபீல்டிங் மாற்றுறாரு. அவர் இது வரைக்கும் மாற்றினது இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் மாற்றுறாரு. ஸோ ஒரு 2 minutes வச்சுக்காம பாருங்கள். அவர் வைக்கிறதில்ல விக்கெட்டும் வாய்ப்பு இருக்குது. நான் ஜெயிக்கிறதா தோக்கிறதான்றது அது தெரியும். சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு இது வரைக்கும் கேம் எப்படி இருந்தது? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யாருக்கெல்லாம் கேம் லவர்ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்க. வாங்க கண்டினியூ பண்ணலாம். இருங்க, சாரி, ஃபீல்டிங் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. கார்த்திக் பால் பட் வைட் இல்லை. probably வைடா? வைட் இல்லை மகேஷ். ஃபீல்டிங் செட்டப்ல அடிக்க முடியல மக்களே. ஓவர் த்ரோவா? ஓவர் த்ரோ தான். 4 பேருக்கணும் அப்படியே பிடிச்சிட்டாப்ல. பரவாயில்ல. வைடு probably. கார்த்திக் வைட் போடுறீங்க, அதிகமாக போடுறீங்க போல. குறைக்கணும் பார்க்குறேன். இதுவும் ஓட்டும் போல. எங்கேயோ போடுறாரு விக்கெட் கீப்பர். ஓஹோ, சாரி மக்களே. பரவாயில்ல, நாட் அன் இஷ்யூ. இவர் தான் 4 விக்கெட் எடுத்தவர். 27 ரன் கொடுத்துருக்காரு. 3 வைடு வேறு கொடுத்துருக்காரு இந்த ஓவரில். ரெண்டு ரன் ஓடலாமா? வந்தாச்சு 2. வைடு கொடுக்கல, பரவாயில்ல, நாட் அன் இஷ்யூ. மக்களே, இன்னும் 19 ரன் எடுத்தா நம்ம வின்னு. அதுக்குள்ள கார்த்திக் அவர்கள் விக்கெட் எடுப்பார் நம்புறேன். ஒன்று போதும். நோ பால் வேற.
ஒன்று போதும் மக்களே, நம்மளுக்கு ஃப்ரீ ஹிட்லாம் ஒன்று தான் முடியுது. என்ன நடக்குது? இன்னொரு ஓடலாமா? ஓடிடலாம். ஒவ்வொருத்தரும் 2 போதும். என்ன நடக்குதுன்னு தெரியல. சொல்லுங்க கார்த்திக். ரொம்ப புவரா இருக்கு, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஓகே, ஓ நல்ல பால் கார்த்திக். தேங்க்யூ. ஒன்று போதும். என்ன ஆச்சு? ரன் அவுட் கேட்டேன், ரன் அவுட் இல்லை, வந்தாச்சு. பவுண்டரி. ஓ மக்களே, இன்னும் ஒரு 3 ரன் எடுத்தா நம்ம அன்ற. பத்து ரன் எடுத்தா நம்ம வின்னு. நாற்பத்தேழு பால்ல மக்களே, இது அவுட்டுன்ற மாதிரி தெரியுது. ஆனா அம்பையர் கொடுக்கல. கார்த்திக் அவர்களுக்கும் ரிவ்யூ இல்லை. ரிவ்யூ இருந்து அவுட் ஆயிருக்கலாம், வாய்ப்புகள் உண்டு. அவசரப்பட்டு ரிவ்யூ எடுத்துட்டேன். பேட்ஸ்மேன் காலிலே பால் அடிச்சிருச்சு. முன்னாடி அது கொஞ்சம் தூரமாக போயிருக்கும். மக்களே, இது விக்கெட்டா கூட இருக்கலாம். ஓ மக்களே, இது 6. நல்ல ட்ரை. ஓஹோ, நல்ல பால். ஓடி இருக்கலாம். ஆயிடுச்சு. மக்களே, ஒரு ரன் போதும். ஏன்னா நம்ம தலைவர் ஜெயராமன் 48, அவருக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கணும். 2 ரன் எடுத்தா அவர் 50. $49. ஓ நல்ல வேலை ஜெயராமன் அவுட் ஆகல. ஆஃப்டர் லாங் ஒரு விக்கெட். கார்த்திக் ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. பாருங்க மக்களே, 35. நல்ல ஸ்கோரா? சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்க கார்த்திக்? நல்ல ஸ்கோர் 35, நல்ல ஸ்கோர். நல்ல சேசரா சொன்னேன். 107 இட்ஸ் a good easy chaseable. So
130 140 எடுத்துட்டானா கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கும். கரெக்ட் தான். பரவாயில்ல, நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துக்கலாம். கண்டிப்பா ஜெயிக்கிறது தோக்குறதுலாம் நம்ம கையில் கிடையாது. உண்மைதான். வாட் அ பவுலிங் மக்களே, பாருங்க பவுலிங் வேற லெவலில் போடுறாரு. சும்மா கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா சொல்லுங்க, இப்போ சேராமன் ஆட போறாரு. ஸோ அவர் ஒரு ரன் எடுத்தா அவர் 50. அவருக்கு எடுக்க விட மாட்டேங்கிறாரு மிஸ்டர் கார்த்திக். அப்படி போடுறாரு. அவர் இந்த நேரத்தில் அவுட் ஆக்கி விட்டாலும் விட்டுருவார் போல இருக்கு. ஆனால் நான் விட மாட்டேன். ஒரு ரன் எடுத்தே தீருவேன். இன்னொரு ரன் கூட நான் எடுப்பேன். டைம் பெஸ்ட். மேட்ச் ஓவர். எடுத்தாச்சு, 51 எடுத்தாச்சு. அண்ட் கார்த்திக் அவர் சொன்ன மாதிரி 2 ரன் எடுத்தா ஜெயிச்சாச்சு கேமு. மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி கேம் விளாடணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட கேம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கேம் எப்படி விளாட்லாம் சொல்லுங்க. இதோட அடுத்த சீரீஸ் இப்போ நம்ம விளாட்னது சென்னை விசஸ் பஞ்சாப். அடுத்தது என்ன வருவோம், யார் வராங்கன்னு நான் சொல்கிறேன். அது நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கார்த்திக் அவரோட விளாடுவோம், இல்லைன்னா நான் தனியாக விளாடுவோம். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. சரி மக்களே, பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஐடியாஸ் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா சொல்லுங்கள். வேறு ஏதாவது கேம் விளாட்னா சொல்லுங்கள். என்கிட்ட இருக்கிற கேம் வச்சு நம்ம விளாட்லாம். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். Have a great day. Bye.